சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி இரவு 10:54 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கார்த்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 8 மணி வரை, அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வாணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திரோதய கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அதாவது அந்த சந்திரன் உதயமாகின்ற நேரத்திலே இந்த கௌரி விரதத்தினை மேற்கொள்வது வட இந்தியர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. அதனால சந்திரோதய கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக லலிதா கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. உமா விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு கௌரி விரதம் மேற்கொள்வதற்கு, அதாவது இந்த உமைய பார்வதியை நினைத்து விரதம் மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:02 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:50 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:55 சந்திர உதயம் என்பது மாலை 7:51 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் காலை 6:02 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:24 முதல் 2:53 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:02 முதல் 7:30 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:59 முதல் பகல் 10:27 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:27 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம். பகல் 1:54 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலத்திலும் தவம் செய்தால் வரம் என்பது கிடைக்குமா? தெய்வம் தரிசனம் கொடுத்து மகனே உன் தவத்திற்கு மெச்சினேன், வேண்டிய வரத்தினை கேள் அப்படின்னு சொல்லுமா? இந்த வரமானது இந்த காலத்திலும் தவம் செய்வதன் மூலம் கிடைக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலம் அல்ல, எல்லா காலத்திலுமே நிச்சயமாக இறைவனை வேண்டினால் வரம் என்பது கிடைக்கும். இறைவனை உண்மையாக வேண்டி தவம் இருப்போருக்கு நிச்சயமாக வரம் என்பது கிடைக்கும். ஏன் பிராக்டிக்கலா சொல்லுவா தெரியுமா? நான் தவம் இருந்து பிள்ளை வரம் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா தெரியுமா? நான் தவம் இருந்துதான் உன்னை பெத்தேன்பா அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் மூலமாகத்தான் எனக்கு இந்த பிள்ளை வரம் என்பது கிடைத்தது அப்படிங்கிறது தானே அர்த்தம். ஆக எல்லா காலத்திலேயுமே நிச்சயமாக வரம் என்பது கிடைக்கும். ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போல, அதாவது நான் தவம் பண்றேன்னு சொல்லிட்டு உண்ண உணவு இல்லாமல், ஊனின்றி உறக்கமின்றி தூங்காம அப்படியே நின்னுண்டு ஒத்த கால நின்னுண்டு இறைவனுடைய திருநாமத்தை மட்டும் ஜபித்து கொண்டே தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுன்னே தெரியாம, அதாவது மேல கரையான் புத்துலாம் அப்படியே கட்டிண்டு வர்ற அளவிற்கு தவம் செய்பவர்கள் யாருமே இல்லையே. இந்த காலத்தில் அதுபோல் மனிதர்கள் யாருமே கிடையாதல்லவா? அப்படி எவரேனும் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இறைவனுடைய தரிசனம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? அதுக்குத்தான் பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல், அதாவது அது கண்ணன் நமக்கு உபதேசித்த நூலாகவே பார்க்கப்படுகிறது. கண்ணனானவர் நமக்கு உபதேசித்த நூல் தான் அது. அது அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி அந்த கதைகளிலே மகாபாரத புராணத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் அது துவாபர யுகத்துக்குத்தானே சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. அது கலியுகத்திற்கான ஒரு நூல் தான். இந்த கலியுகத்திலே என்ன பண்ணணும்னு சொன்னா
கண்ண பரமாத்மா என்ன சொன்னார்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டார் தானே. ஆனால் உனக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டார். இன்று எது உன்னுடையதோ அது நாளை வேறு ஒருடையதாக ஆகிவிடுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். ஆக நீ கடமையை செய்து கொண்டிருந்தாலே போதும், உனக்கான வரம் என்பது நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லிட்டார் இல்லையா? நீ என்ன எதிர்பார்த்து அந்த கடமையை செய்ய போற? உனக்கு பலன்கிறது வேணும் தானே. அவரவர்கள் பலனை எதிர்பாராமலேயே கடமையை செய்ய வேண்டும். தனக்குரிய கடமை என்ன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த கடமையை செய்வதே ஒரு தவம்தான். இந்த கலியுகத்தை பொறுத்தவரை எவர் ஒருவர் தன்னுடைய தர்மம் தவறாது, தன்னுடைய தர்மம் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு, உதாரணத்திற்கு சொல்லணும் சொன்னா, ஒரு ஆசிரியர் என்பவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் தன்னலம் கருதாது, தனக்கு அந்த ஃபீஸை எதிர்பார்க்காம தான் கற்ற கல்வியை தன்னுடைய மாணவர்களுக்கு தெள்ள தெளிவாக புரிய வைக்கின்ற அளவிலே அவர்கள் பாடத்தினை நடத்த வேண்டும். தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதுதான் அவர்களுடைய கடமை. அதன் மூலமா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும்ங்கிறத எதிர்பார்க்காம தாம் படிச்ச விஷயத்தெல்லாம் ஆசிரியர் தன்னலம் கருதாது, தன்னை விட தன்னுடைய சிஷ்யன் உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் தான் கற்ற கல்வி மொத்தத்தையும் அவனுக்கு சொல்லித்தரார் அல்லவா? அதுதான் உண்மையான கடமை, அதுதான் உண்மையான தவம் என்பது. அந்த தவத்திற்கு நிச்சயமாக வரம் என்பது இறைவனிடத்திலிருந்து கிடைக்கும். அந்த பையன் நாளைக்கு வந்து சொல்லுவான் தெரியுமா, சார் நான் உங்ககிட்ட படிச்சேன், உங்ககிட்ட படிச்சதுனாலதான் நான் இன்னைக்கு ஒரு IAS ஆபீசர் ஆயிருக்கேன்னு சொல்லும் பொழுது அவர் அடைகின்ற ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா? அதுதான் அவருக்கான வரம். தன்னுடைய வாழ்க்கையில அவர் நிம்மதியாக உறங்குவார் அல்லவா? அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய கடமை, இன்னைக்கு நம்மளே சொல்லுவோம் தானே, இன்னைக்கு வேலை வந்து ஆபீஸ்ல ரொம்ப சூப்பரா போச்சு, நான் என்னுடைய டியூட்டியை ரொம்ப பக்காவா பண்ணேன், ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் சொல்றோம் இல்லையா? அந்த சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது தான் இறைவன் நமக்கு தருகின்ற வரம். ஆக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த கலியுகத்தை பொறுத்தவரை நம்முடைய கடமையை தவறாது செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான தவம். அதற்கு கிடைக்கின்ற மன மகிழ்ச்சிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற வரம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.